ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மஸ்ட் சேனல். நான் உங்கள் ராமன் கொஞ்சம் பேசுகிறேன். கைஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் தந்திருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பண்ணால் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத லைவ் மார்க்கெட் அப்டேட்டில் நான் தந்துடுவேன். இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து ஒரு 9:30 மணிக்கு, ஸோ காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். 23,900 கால் ஆப்ஷன் வந்து நியர் அவர் பிஇபி ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவன் ஸ்பாட் வந்து 24,000 சஸ்டெயின் பண்ணிட்டானா 24,100 120 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அட் த சேம் டைம் வந்து 23,800 ஒன்ஸ் சஸ்டெண்ட் 265 லெவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைடில் நல்ல ஒரு மூவ் தருவாங்கன்றதை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தந்திருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு மெசேஜும் படித்து பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றதை பாருங்கள். 24,000 மஸ்ட் பி ரீச் த எஸ்எல் லெவல், நோட் இட். இஃப் இட் இஸ் குட் நாட் ரீச் த எஸ்எல் என்ட்ரி தென் பிஇ 24,100 டேக் சப்போர்ட் அகைன் 166 லெவல், ரிமெம்பர் தட் டூ அப்படின்றதையும் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ கண்டிஷன்ஸ் என்ன, மார்க்கெட் சினாரி என்னன்றதை தெளிவாக சொல்லிட்டேன். 23,900 நியர் அவர் பிஇபின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 23,800 265 அப்புறம் மேலே ஃபாஸ்ட்டாக போகன்றதையும் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் முடிஞ்சதை நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டில் என்னமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க 23,800. ஸோ நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் 183, கரெக்டாக அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து கரெக்டாக மேலே போயிட்டு 265 தான் நம்ம டார்கெட் லெவலு. அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக மேலே போவான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 325 வரையும் மேலே போயிருப்பான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டே வந்து ஒரு 60 பாயிண்ட்டு. ஸோ நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து நம்ம டார்கெட் லெவல் 80 பாயிண்ட்டு. ஸோ மொத்தத்தில் ஒரு 140 பாயிண்ட் நமக்கு சாலிடாக கிடச்சிருக்கு. சரிங்களா? நம்ம சேனலோட அக்யூரசி இந்த லெவல் எல்லாமே வந்து ஒன் டே பிஃபோரே வந்து நான் குரூப்பில் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்று நம்ம வீடியோவிலும் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான லெவல் வந்து 24,000 பிரேக் பண்ணுமா, அங்கே பாருங்கள். ஸோ நிஃப்டி இன்ட்ராடே லெவல் பிகினர் மார்க்கெட் வில் பிரேக் 24,000 அப்சைடு ஆர் 23,300 ரீடெஸ்ட் டவுன் சைடு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டு ஒருவேளை தான் அந்த நிஃப்டி ட்ரேடிங் வியூ சார்ட்டு. ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பனான ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 23,800க்கு மேலே கேப் அப் ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் வந்து 24,000 லெவலில் வந்து சாலிடாக வந்து ரிஜெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவான். அந்த ஜோனில் வந்து ரொம்ப நேரமாக வந்து சஸ்டெயின் பண்ணுவான் அப்படின்றத நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி மட்டும் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேருந்து ஹைலேருந்து எத்தனை வாட்டி இந்த இடத்துல வந்து இங்கேயே வந்து சுற்றிருக்கான் பாருங்கள். ஃபுல்லாக அப் டு மார்க்கெட் வந்து 2.25 வரைக்கும், நம்ம டைம் 2.25 வரைக்குமே வந்து இந்த இடத்த விட்டு அவன் நவரவே இல்லை. ஃபுல்லாகவே சைட்வைஸ் மாதிரியே இருந்தான். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு ஒரு பிரேக் அவுட் தந்தான், நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ இந்த பிரேக் அவுட்டு நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இது மார்னிங்கே சொல்லிட்டேன். இந்த பிரேக் அவுட் வந்து கண்டிப்பாக நடக்கும், உங்களுக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய லெவலாக இருக்குன்றதை சொல்லியிருந்தேன். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக நமக்கு வந்து லெவல்ஸ்லாம் வந்து ஹிட் ஆகும் பாருங்கள். அதே மாதிரி 23,900 கால் ஆப்ஷனுக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன், அவன் வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் என்ட்ரி 158 லெவலில் சப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பர்ஃபெக்டாக அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே வந்து பிரேக் இவன் பாயிண்ட்டு 1 and 2 சாரி செகண்ட் பிரேக் இவன் பாயிண்ட் 2வும் அதுக்கு மேலே வந்து 240 லெவல் வரைக்கும் போயிருக்கணும். 240க்கு கீழே வந்து 235 வரையும் போயிருக்காங்க. 5 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ். சரிங்களா? ஸோ எவ்வளோ அழகாக வந்து இதில் ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி வீக்னஸ், மார்க்கெட் வந்து வீக்னஸ் எப்படி இருக்கான், கீழே வந்து 24,100 புட் ஆப்ஷனையும் 23,900 கால் ஆப்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணுன்றதை குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ இவன் வந்து இந்த 166 160 பிரேக் பண்ணால் வீக்னஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் வீக்னஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கீழே வந்திருக்கான் பாருங்கள். 93 பாயிண்ட்டு. ஒரு செல்லராக நீங்கள் வந்து இந்த இடத்துல செல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு 90 பாயிண்ட் கிடச்சிருக்கும் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஹெட்ஜிங் ஒரு சில பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கால் ப்ரைஸை வந்து பை பண்ணிவிட்டு புட்டை வந்து செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹெட்ஜிங்கும் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கல்ல 2 மாங்க. சரிங்களா? நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம் நம்ம மெத்தடை பயன்படுத்தி. ஸோ நான் சொன்னது இதுதான் கைஸ். கம்பேர் பண்ணுங்கள். 23,900 கால் ஆப்ஷன் 158 அபவ்னா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 24,100 புட் ஆப்ஷன் வந்து 176 158 லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் நீங்கள் புட்டை ஃபோக்கஸ் பண்ணுன்றதை தெளிவாக சொல்லிட்டேன்.
இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் யார் வந்து நான் சொன்ன வேல்யூ சஸ்டைன் பண்ணுறானோ அவன் அப் சைடு டவுன் சைடு மூவ் பண்ணுவாங்க அப்படின்றத 10 மணி போல் இந்த கோயின் டைமுக்கு நான் சொல்லிட்டேன். நம்ம ஊரில் வந்து 12:30 மணி. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ் தந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த 12:30 மணிக்கெலாம் வந்து இந்த சப்போர்ட் இந்த ரிஜெக்ஷன் ஜோனில் ஓப்பனிங்கே வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆனதுனால சப்போர்ட்டாக அது வந்து ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள்.